கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏபி சிங் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏபி சிங் தெரிவித்திருக்கிறார். விமானப்படை தளபதி ஏபி சிங் இது குறித்து பேசியிருக்கிறார். பாகிஸ்தானின் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 5 பாகிஸ்தான் விமானங்கள் என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக விமானப்படையினுடைய தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் தற்பொழுது தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏர் சீஃப் மார்ஷல் எல்எம் கட்ரே அந்த நினைவு லெக்சர் விழாவில் இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் விமானப்படையினுடைய 5 விமானங்களான குறிப்பாக போர் விமானங்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் EEWC என்ற எலைன்ட் வகையிலான ஒரு விமானம் ஒட்டுமொத்தமாக 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்தை ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு 5 விமானங்களும் தாக்குதலுக்கு முன்னதாகவே ஒரு திட்டமிடப்பட்டு அதன்படி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பாகிஸ்தான் விமானப்படையினுடைய எலைன்ட் ரக விமானம் என்பது சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்தியாவுடைய விமானப்படைகளால் தாக்குதல் நடத்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் தங்களுடைய விமானங்கள் எதுவும் இந்தியாவினுடைய படைகளால் தாக்குதலில் சேதமடையவில்லை என்ற ஒரு கருத்தை அந்நாட்டு பாகிஸ்தானுடைய தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் உள்ளிட்டோர் கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது இந்திய விமானப்படையினுடைய தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் அதிகாரப்பூர்வமாக அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 5 பாகிஸ்தானுடைய விமானப்படை விமானங்கள் இந்தியாவினுடைய ஏர் மிசைல் சிஸ்டால் தாக்குதலில் சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அதில் இந்த ஒரு நடவடிக்கை என்பது தேவையான நடவடிக்கை என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது பெங்களூருவில் நடைபெற்று வரும் விழாவில் அவர் பேசும் பொழுது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.